ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கணுமா, கெடுதல் விலகி ஓடணுமா? அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்க. தீப வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடு. தீபத்தை நாம் எந்த தெய்வத்தை நினச்சி ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீபத்தில் அமர்ந்துடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. எப்பேற்பட்ட தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை தீபத்தில் அமர வைக்க முடியும். அதனால தான் நம்ம தினமும் விளக்கேற்றும் போது அந்த தீபத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி வருது. எந்த வேண்டுதலை செய்யறதா இருந்தாலும், எந்த வழிபாட்டை செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அந்த இடத்துல தீபம் அப்படிங்கிறது எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அவ்வளவு சிறப்பு பெற்ற தீபத்தில் நாம் ஊற்றக்கூடிய எண்ணெயால் பல பலன்கள் மாறுபடும். எந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏத்துனா, அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்களோட அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பல பேர் வீட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரிய எண்ணெய். அதனால் ஏதாவது பரிகாரம் செய்யறதா இருக்க பட்சத்தில் எந்த எண்ணெயை சேர்த்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த தீபத்தை நாம் ஏற்றி வைக்கும்போது எந்த திசையை பார்த்து வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பல பலன்கள் நமக்கு ஏற்படும். வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களையும் பெறணும் அப்படின்னா கிழக்கு பார்த்தவாறு தீபத்தை ஏற்றணுமா, வடக்கு பார்த்து தீபத்தை ஏற்றுனீங்கன்னா செல்வ நிலை வளர்ந்துக்கிட்டே போகுமா, மேற்கு பார்த்து தீபம் ஏற்றுனா மேலும் மேலும் முன்னேறிட்டே போகலாமா, அதே மாதிரி தெற்கு பக்கம் பார்த்து தீபம் ஏற்றினா தேர்ந்து கொண்டு போவோம்னு சொல்லுவாங்க. அதனால தான் யாருமே அந்த அளவுக்கு தீபத்தை தெற்கு திசையை பார்த்து ஏற்ற மாட்டாங்க. இப்போ எந்த எண்ணெய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கடைகளில் 5 எண்ணெய் ஒன்றா சேர்ந்தோ இல்லை 7 எண்ணெய் ஒன்றா சேர்ந்தோ இருக்கும். அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுனா என்னென்ன பலன்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதில் அவங்க சொன்ன எண்ணெயை தான் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த 5 எண்ணிக்கையை கலந்தோ இல்லை 7 எண்ணிக்கையை கலந்தோ தீபம் ஏற்றணும் அப்படிங்க ஆசைப்படுறவங்க அதில் சொல்லக்கூடிய அந்த எண்ணெய்களை தனித்தனியாக வாங்கி அதை கலந்து அதுக்கப்புறமா தீபம் ஏற்றணும். கலக்கும்போது அதோட அளவு சரியாக தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க தனித்தனியாக விளக்குகளில் இந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுறது இன்னும் சிறப்பாக கொடுக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கணும், வீட்டில் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலையும் மாலையிலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்படி தீபம் ஏற்றும் போது பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளோட அருளை பெறக்கூடிய எண்ணெயாக இருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா? அப்படி மும்மூர்த்திகளோட அருளை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 எண்ணெய்களை பயன்படுத்தி தீபம் ஏற்றலாம். இலுப்பை எண்ணெய், வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய். இந்த 3 எண்ணெய்களையும் சரிசமமாக எடுத்து 3ஐயும் ஒன்றா கலந்துக்கோங்க. இந்த எண்ணெயை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் தினமும் தொடர்ந்து 9 நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க. ஒருவேளை இப்போ சொன்ன இந்த 3 எண்ணெய்களை ஒன்றா கலந்து உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு உங்களுக்கு மனசு ஒத்துக்கல அப்படின்னாலும் உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கும், கோவில்களுக்கு எடுத்துகிட்டு போங்க. கோவில்களில் எந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றினாலும் ஒரே பலன் தான். அதனால் 3 எண்ணெய்களை ஒன்றா சேர்த்து இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் கோவிலில் ஏற்றிட்டு வாங்க. அது இன்னும் சிறப்பு. 9 நாட்கள் தொடர்ந்து ஏற்றுற மாதிரி நீங்களே நாட்களை தேர்வு பண்ணிக்கலாம். ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் தொடர்ந்து 9 நாள் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் ஒரு வேளை ஊருக்கு போகிற மாதிரியோ இல்லை பெண்கள் ஏற்ற முடியாத சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 9 நாட்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் நீங்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.